181 சீட்டு காலி. 181 டாக்டர் கிடையாது. போன வருஷம் என்னென்ன சார், நமக்கு வந்து 2 கவுன்சிலிங் நடக்கும் சார். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே பர்சன்டைல ரெடியூஸ் பண்ணிடுவோம். அந்த பர்சன்டைல் ரெடியூஸ் பண்ண உடனே நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம், உள்ள வந்துடும், எலிஜிபிலிட்டி உள்ள வந்துடும். இப்ப என்ன ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 கவுன்சிலிங்க தவறா அடுத்தடுத்து நடத்திட்டாங்க. பர்சன்டைலுக்கு லெஸ் பண்றதுக்கு வெயிட் பண்ணல. இதனால என்ன ஆச்சுன்னா அந்த எடுத்துட்டியாப்பா சரி. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட் சம்பந்தமா 151 சீட்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. இன்றோடு 5வது வருடம் முடிந்து 6வது வருடத்தில் 27% ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நான் போடப்பட்ட வழக்குகளில் இந்தியாவில் உள்ள ஸ்டேட் சரண்டர்ட் சீட்ஸ் அத்தனை சீட்டுகளும் 27% ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்து வரைக்கும் சென்று வாதிட்டு வெற்றி பெற்று அந்த உத்தரவினால் 29/7/2021 ஆண்டிலிருந்து வருடா வருடம் நாங்கள் போட்ட வழக்கினால் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்க செய்திருக்கிறோம். அதன்படி இதோடு 26,204 மாணவர்களுக்கு நாங்கள் போட்ட வழக்கினால் இடஒதுக்கீடு கிடைக்க பெற்றுள்ளது. இது ஒவ்வொரு வருடமும் அதிகம் ஆகும். அதை முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் உள்ள பிரச்சனை. இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ்ல இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் என்று 219 சீட்டுகள் இடங்கள் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் டாக்டர்களுக்கு தனியாக ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்டவை. இந்த இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்ல அவங்களுக்கு மட்டும்தான் இந்த சீட்ஸ்ல கம்பீட் பண்ண முடியும். அதாவது மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்கிற டாக்டர்கள் அவர்கள் வந்து கிராமத்தில் இருப்பார்கள், ஹில்லி ஏரியாஸில் இருப்பாங்க, ரிமோட் ஏரியாஸில் இருப்பாங்க. இரவும் பகலும் அவர்கள் மக்களுக்காக அரசு மருத்துவமனைகளில் வேலை செய்வதால் அரசு ஜியோ 460 பிரகாரம் தனியாக ஒரு ரிசர்வேஷன் அவர்களுக்கு கொடுத்து அதன்படி அவர்களுக்கு வருடா வருடம் அந்த ஒதுக்கீட்டில் பயனடைந்து வந்தார்கள். இந்த 219 சீட், அந்த சீட் வந்து முதல் கவுன்சிலிங் இந்த வருடம், அதாவது 2025 வருடம் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் ஃபில்அப் பண்ணும் பொழுது 219 சீட்ஸ்ல வந்து டாக்டர்ஸ் 50% விழுக்காடு எடுத்திருக்க வேண்டும் என்ற ஒரு கட் ஆஃப் இருந்ததுனால சுமார் 151 சீட்ஸ் வந்து காலியாக வந்தது. ஸோ இந்த 219ல் 151 சீட்ஸ் வந்து காலியாக வந்ததுனால தமிழக அரசு இந்த பர்சன்டைல், அதாவது 50% இருந்ததை கடந்த வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வருடம் சரி, கடந்த வருடம் சரி, 2வது கவுன்சிலிங் வரும்போது இந்த பர்சன்டைல் குறைத்து விடுவார்கள்.
இப்போ 50% இருந்தால் 20% குறைப்பார்கள். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா 0% என்று குறைத்து விடுவார்கள். இந்த பர்சன்டைல் குறைப்பதனால் இங்குள்ள மாணவர்கள் இன் சர்வீஸ் டாக்டர்ஸ் அவர்கள்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த பர்சன்டைல் குறைவதால் அவர்களுக்கு இட ஒதுக்கீடுல அந்த ரிசர்வேஷன்ல அவங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிடும். ஸோ இந்த செகண்ட் கவுன்சிலிங் இந்த அரசு வந்து புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இந்த செகண்ட் கவுன்சிலிங் நடத்தி இருக்க கூடாது. ஒன்றிய அரசு பர்சன்டைல் குறைக்கிற வரைக்கும் அவர்கள் காத்திருந்திருக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்துவிட்டார்கள் என்றால், இரண்டாவது கவுன்சிலிங் நடந்த பிறகு சுமார் 151 சீட்டு காலியாக வந்துவிட்டது. இந்த 151 சீட்டு காலியாக வந்ததினால் இதை வந்து தமிழ்வாணி என்ற ஒரு மாணவி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்து, அவங்க வந்து இன் சர்வீஸ் கிடையாது, அவங்க நான் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், அவங்களுக்கும் இந்த இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்குள்ள சீட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, உயர்நீதிமன்றத்தில் கூட தாக்கல் பண்ணல, உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து, உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசினுடைய அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர் போய் வாலண்டியரா என்ன சொல்றாருன்னா, இந்த 151 சீட்டுகளை நாங்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டா நாங்க வந்து கொடுத்துடுறோம், அதை வந்து ஃபில்அப் பண்றதுக்காக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நாங்க கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கிறாரு. உச்சநீதிமன்றமும் தன்னிச்சையாக தமிழ்நாடு அரசு தானாகவே முன் வந்து 151 சீட்டுகளை திருப்பி தந்து விடுவதாக அவர்கள் கூறியதன் பேரில் கடந்த 29 மே 2026 அந்த சீட்டுகளை உடனே கொடுத்து விட வேண்டும், டிஜிஹெச்எஸ் அதை வைத்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கோட்டாவாக ட்ரீட் பண்ணி அந்த கவுன்சிலிங் போக வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதன் பிறகு மாணவர்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சி உண்டான பிறகு இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மாணவர்களுக்கு, அதுவும் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் வந்து இதை ஒரு கேரியராக இதை எதிர்பார்த்து அரசுடைய வேலைக்கு மருத்துவ வேலைக்கு வந்த பிறகு, டாக்டராக வந்த பிறகு அவர்களுக்கு வந்து வஞ்சிக்கும் வகையில், அவருடைய இன்ட்ரெஸ்டை பாதிக்கும் வகையில் அவர்களை கேட்காமலே இதை கொடுத்தது தவறு என்று அரசுக்கு பல தடவை சுட்டிக்காட்டிய பிறகு அரசு வந்து தமிழக அரசு சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தது உச்சநீதிமன்றத்தில். இந்த அண்டர்டேக்கிங் வந்து இந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் கொடுத்தது வந்து அரசு வந்து வித்ட்ரா பண்ற மாதிரி இந்த ரிவ்யூ ஃபைல் பண்ணாங்க. ஆனா இந்த ரிவ்யூ ஃபைல் பண்ணதோடு அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை. அதை நீதிமன்றத்தில் எப்படியாவது அதை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் எண்ணவே இல்லை. இவர்கள் ஒன்றும் செய்யாதனால இந்த வழக்கில் தமிழ்வாணி என்ற அந்த மாணவி கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்ற ஒரு மனுவை கொடுத்து அரசு தமிழக அரசு அதிகாரிகளை தண்டிக்க வேண்டும் என்று ஒரு மனுவை கொடுத்தார். ஏனென்றால் அவர்களே வாலண்டியரா வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு இன்று வரை அதை செயல்படுத்தவில்லை. அதனால் அவர்களை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மூலமாக அவர்களை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்தார். இதை பயன்படுத்தி ஒன்றிய அரசு டிஜிஹெச்எஸ் ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி அவர்களே வாலண்டியரா வந்து 151 சீட்டை அவர்கள் கொடுத்து விட்டார்கள், ஆகவே நாங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் இதுவரைக்கும் எங்களால் நடத்த முடியாம நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் வந்து ஒரு உத்தரவை கொடுங்கள், டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மனுவை தாக்கல் செய்தார்கள். இது ஏன் வந்து இது தடுக்க காரணமா இருந்ததுன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் இந்த அசோசியேஷன் சார்பில் நான் ஒரு ரிட் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இது போன்ற இந்த சீட்டுகள் வந்து கொடுப்பது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுப்பது தவறு என்று அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்றுக்கு வரும்பொழுது தமிழ்நாடு சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை. இது ஒரு சென்சேஷனல் கேஸ். 151 சீட் வந்து அவர்கள் வந்து மாணவர்களுடைய நலனுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக
இந்த 150 சீட்டு வந்து போயிடுச்சுன்னா 150 டாக்டர்கள் வந்து இந்த அவங்களுடைய ஹெல்ப் வந்து குறையும், இது எஃபெக்ட் ஆகும், பிற்பாடு எல்லாருக்கும் ஒரு அவதி உண்டாகும் அப்படின்னு சொல்லி வாதிட்டு இருக்கலாம். தமிழ்நாடு அரசு சார்பில் அதை சொல்லி அவங்க ஏற்கனவே போட்ட அந்த ரிவ்யூ பெட்டிஷனை நீங்க எடுத்து டேக் பண்ணுங்க, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த வாதம் எடுத்து வைக்கப்படவில்லை. ஆகவே உச்சநீதிமன்றம் என்ன செய்தது என்றால், அந்த 151 சீட்டை நீங்கள் ஏற்கனவே கொடுத்த அண்டர்டேக்கிங் பிரகாரம், தமிழக அரசு கொடுத்த அண்டர்டேக்கிங் பிரகாரம் அது வந்து உறுதிமொழியாக உச்சநீதிமன்றத்துக்கு முன்னாடி இருப்பதனால், அந்த உறுதிமொழி இன்று வரை அதை வந்து ரத்து செய்யாதனால் இந்த 151 சீட் இன்றைக்கு நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். அந்த 151 சீட்டில் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங் நடைபெற வேண்டும். அந்த நடைபெறும் பொழுது அந்த பர்சன்டைல் என்ன பர்சன்டைல் இன்று இருக்கிறதோ அந்த பர்சன்டைல் வந்து அதை கடைபிடித்து நடக்க வேண்டும். அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் முடித்த பின்பு நீங்க வந்து 50% சீட்டை தான் நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது. நிச்சயமாக மாணவர் நலனில் தமிழ்நாடு அரசு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. இதுல வந்து 151 சீட்டை வந்து அவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த 151 சீட்டும் சரண்டர் பண்ணியிருக்கிறது இப்ப ஆல் இந்தியா கோட்டால போயிடும். ஆல் இந்தியா கோட்டால போகும்போது தமிழ்நாடு மாணவர்களுக்கு இதுல சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 151 சீட்டு வந்து ஆல் இண்டியா கோட்டா போனதுனால அது ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாடு மாணவர்களும் ஆல் இண்டியா கோட்டால இருந்தா வரலாம். ஆனா இந்த இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்காக தனியாக வைக்கப்பட்ட இந்த சீட்டுகள் எல்லாம் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நார்த் இந்தியாவில இருந்து வட மாநிலங்களில் இருந்து இப்பொழுது வந்து இந்த இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான சீட்டுகளை அவர்கள் எடுத்து அவர்கள் அதில் படித்து பின்பு அவர்கள் சென்று விடுவார்கள். இந்த இன் சர்வீஸ்க்கு வந்து உண்டான அந்த சீட்டு வந்து வேஸ்டா போயிடும். டாக்டர்ஸ் 150 டாக்டர்ஸ் கம்மியாயிடும். 151 டாக்டர்கள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியவங்க ஆல் இண்டியா கோட்டா போயிடுறாங்க. அதனால ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இது ஒரு பேரிங் இருக்கும், இது எஃபெக்ட் ஆகும், இது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதுதான் இது வந்து ஒரு சரியாக அப்பொழுதே வந்து இந்த உறுதிமொழியை கொடுக்காமல் இருந்தார்கள்னா இத மாதிரி நாங்க இந்த இது யாரோட தவறு சார்? இந்த 151 பேர் இத வந்து சீட்டை வந்து சரண்டர் பண்றதுக்கு யாரோட தவறு? நேற்றைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்த போது தமிழ்நாடு அரசு சார்பில் எந்த ஒரு மூத்த வழக்கறிஞரும் ஆஜராகவில்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது வழக்கறிஞருடைய தவறா அல்லது தமிழக அரசினுடைய தவறா? இது வந்து தமிழக அரசு தான் இந்த வழக்கை வந்து முதல்ல இருந்தே சரியாக செய்யவில்லை. ஏனென்றால் 29 மே அன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து படிக்கிறேன், இதை பற்றி பத்திரிகையில வந்து வெளியில வரல. தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன போய் வாதம் வைக்கிறார்கள் என்றால், லேர்னட் கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர், அதாவது மனுதாரர் தமிழ்வாணியும் அண்ட் த ரெஸ்பாண்டன்ட், அதாவது தமிழக அரசும் டிஜிஹெச்எஸும் ஒன்றிய அரசும் are in agreement that the present writ petition can be disposed of following the directions in N. Karthikeyan versus State of Tamil Nadu. ஏற்கனவே முந்தைய உத்தரவுல என்ன அந்த ஆர்டர் போட்டிருந்ததோ அந்த உத்தரவு பிரகாரம் இதுலயும் நீங்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீதிமன்றத்தில் சொல்றாங்க. இந்த என் கார்த்திகேயன் என்ற ஒரு ஆர்டர்ல 2/12/2022 என்ன உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் 2 கவுன்சிலிங் முடிந்து அப்பொழுது டாக்டர் வந்து இல்ல, இன் சர்வீஸ் டாக்டர் அவைலபிளா இல்ல. அந்த நேரத்தில் அப்ப சீட் அதிகமா இருந்தது. அதனால இது வேஸ்டா போயிடும்ன்ற ஒரு காரணத்தினால அப்பொழுது தமிழக அரசு என்ன செஞ்சதுன்னா, நாங்க இது வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நேரத்தில் இருந்த சுச்சுவேஷனும் இப்போ உள்ள சுச்சுவேஷனும் ஒன்றா கிடையாது. அந்த சுச்சுவேஷன் வர இந்த சுச்சுவேஷன் வர இப்பொழுது என்னன்றா, உங்களுக்கு வந்து 119 டாக்டர்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த பர்சன்டைல் குறையன்றது எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சீட்ஸ் இருக்கு பாருங்க, ரேடியாலஜி, இது போன்ற ஒரு முக்கியமான அந்த சீட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இன் சர்வீஸ் டாக்டர்ஸ் இங்க இருந்தாங்கன்னா தமிழக இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, தமிழக ஹாஸ்பிட்டலுக்கு, தூரத்தில் இருக்க அந்த வில்லேஜ், ரூரல் ஏரியாஸ், இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. இப்ப இந்த சீட்ஸ் எல்லாம் வெளி மாநிலத்திலிருந்து மாணவர்கள்லாம் படித்தார்கள் என்றால் அவர் சென்று அவருடைய இதுக்கு மாநிலத்துக்கு போய்விடுவார்கள். இப்போ இது வந்து ஒரு வேக்குமா கிரியேட் ஆயிடும். இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல 150 டாக்டர் இல்லாதனால இது எஃபெக்ட் என்னன்னா, மருத்துவ இதுல வந்து எஃபெக்ட், சுகாதாரத்துறையில எஃபெக்ட் ஆகும்.
இது மக்கள் வந்து பாதிப்பு அடைவார்கள். ஆகவே இந்த உத்தரவு வந்து மறுபடியும் வந்து இந்த ஏற்கனவே சீராய்வு மனு தமிழக அரசு கொடுத்துள்ளது. அந்த சீராய்வு மனுவை அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் சென்று அந்த மனுவை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று மாணவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து யாரை நம்ம குறை சொல்ல முடியும்? அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசியல்ஸை குறை சொல்ல முடியுமா, இல்ல அரசை குறை சொல்ல முடியுமா? இது தமிழக அரசு தான். யாரோட குறைபாடு காரணம்? குறைபாடு தமிழக அரசு சரியவர செய்யவில்லை, இந்த வழக்கை சரிவர நடத்தவில்லை. இவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்க கூடாது. 29 மே 2026 வந்து உறுதிமொழி இந்த சீட்டுகள் நாங்கள் திருப்பி விடுகிறோம் என்று சொல்லியிருக்க கூடாது. எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு சுகாதாரம் நன்றாக செயல்பட வேண்டும், மக்கள் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இவங்கெல்லாம் இருப்பாங்க டாக்டர்ஸ், அதனால நாங்க இந்த சீட்டை கொடுக்க முடியாது, பர்சன்டைல் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கள் வாதத்தை வைத்திருக்க வேண்டும் முதலே. இப்போ முதல் கோணல்னால முற்றிலும் கோணலாகிவிட்டது இது. ஆகவே அட்லீஸ்ட் இப்ப ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த சீராய்வு மனுவை எடுத்தாது இன்று வரை ஏன் தெரியவில்லை? அவர்கள் நீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனுவை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று அவர்கள் கூறவில்லை. நேற்று கூட வழக்கு விசாரணைக்கு வருகிறது, அப்பொழுது கூட சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளோம், அந்த வழக்கை சீராய்வு மனுவை எடுத்து விசாரிங்கள் என்று நீதிமன்றத்தில் கூற மறுத்துவிட்டார்கள். ஒரு வழக்கு விசாரணைக்கு வரும்போது மனுதாரரும் ஆஜராவாங்க, எதிரியும் ஆஜராவாங்க. ஏன் நேற்றுக்கு தமிழ்நாடு சார்பில் வந்து வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராக? அதுதான் அவர்களை தான் கேட்க வேண்டும். ஏன் இந்த வழக்கில் இப்படி ஒரு மெத்தன போக்கு அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று தெரியவில்லை. அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில இன் சர்வீஸ் கேண்டிடேட் ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் அவர்களுடைய முயற்சியால் தான் இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷனே கொண்டு வந்தது. ஏன்னா தினேஷ் சிங் சவான் கேஸ்க்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டது. சோ அதன் பிறகுதான் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டது. இந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுப்பதனால் எங்களுடைய சுகாதாரத்துறை நன்றாக செயல்படும், மக்களுக்கு வந்து பயன்பெறுவார்கள். இதை வந்து அவர்கள் வந்து தெரிந்திருக்க வேண்டும், அவர் வந்து புரிந்திருக்க வேண்டும், அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். இதனால் இன்றைய இதுல வந்து புரிதல் இல்லாதது காரணமா அல்லது கவன குறைவு காரணமா? இரண்டுமே தான் நான் சொல்லுவேன். இது போன்ற அவசரமாக நீதிமன்றத்தில் போய் யாராவது ஒரு வழக்கறிஞர் இப்படி போன்ற ஒரு அண்டர்டேக்கிங் கொடுப்பார்களா? இப்ப அவர்கள் கொடுத்த உறுதிமொழியினால் தான் நேற்றைய வழக்குகள் கூட ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்தாகிவிட்டது, அது ரத்து செய்யவில்லை, இன்று வரை அது இருக்கிறது, என்ன செய்ய முடியும் என்று நீதிபதி கேட்கிறார். இது போன்ற ஒரு அண்டர்டேக்கிங் எந்த போன 5 ஆண்டுகளில் அரசுடைய இன்ட்ரெஸ்டை எப்பவுமே கொடுத்ததில்லை. மக்களுடைய அதுவும் மக்களுக்கு உள்ள இம்பார்ட்டன்ட் அந்த இஷ்யூஸ்ல வந்து அவ்வளோ நீதிமன்றத்தில் வாதம் செய்தார்கள். இந்த ஒரு இஷ்யூல வந்து மக்களுடைய இன்ட்ரெஸ்டை விட்டு கொடுத்து விட்டார்கள். இங்குள்ள உள்ள அரசு மாணவர்களுடைய இன்ட்ரெஸ்டையும் அவர்கள் சாக்ரிஃபைஸ் செய்து விட்டார்கள். கண்டிப்பா மாணவர்களுடைய நலனை வந்து சமரசம் செய்து விட்டார்கள், மக்களுடைய நலனையும் சமரசம் செய்து விட்டார்கள். இது 151 சீட் என்பது இது ஒரு சுகாதாரத்தில் எங்காவது ஒரு கேடு விளைவிக்கும். ஏதாவது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ இல்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லயோ டாக்டர்ஸ் குறைபாடுனால இது மருத்துவம் எஃபெக்ட் ஆகும். இது வந்து தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும், உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த திரும்ப கொடுத்தது இனிமேல் திரும்பி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்க முடியாது இல்லையா? அவங்க ஏற்கனவே ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்தார்கள். அந்த சீராய்வு மனு நேற்று நீதிமன்றத்தில் வந்து அதை சொல்லி இருக்கலாம், இது மாதிரி சீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் என்று கோரிக்கை வைத்திருக்கலாம். அந்த கோரிக்கை கூட அவர்கள் வைக்கவில்லை. அதனால ஸ்டேட்டோட இன்ட்ரெஸ்ட் அவர்கள் வந்து சரிவர காப்பாற்றவில்லை என்பதுதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.